மழை பெய்யறத ரசிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. இந்த பூமியில மழை பெய்யறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா பிரமிப்பா இருக்கும். அப்படி மழையை நமக்கு ரொம்ப பிடிக்கிற அந்த சமயத்துல மழை நிக்காம 1 மாசம் பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்குமா? அது மட்டும் இல்லாம 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் நிக்காம பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்குமா? எஸ், கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா நிக்காம பெஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த நிகழ்வு எப்ப நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த வீடியோக்குள்ள புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில உயிரினங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே பெஞ்ச இந்த மழையால தான் இந்த பூமியில அதிக உயிரினங்கள் உருவாக காரணமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டைனோசர்கள் மிக பிரம்மாண்டமா வளரவும் இந்த மலை ஒரு முக்கியமான பங்கு கொடுத்திருக்கு. இந்த பிரம்மாண்ட டைனோசர்கள் வளரவும் வளர்ந்து இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்றதுக்கும் இந்த மலை ரொம்ப உதவி புரிஞ்சிருக்கு. 235 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி த கிரேட் டையிங் அப்படின்னு சொல்லப்படுற பூமிங் எக்ஸ்டின்ஷன் 3வது மாபெரும் பேரழிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 96% உயிரினங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 4% உயிரினங்கள் எல்லாமே வெளியில இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போதைக்கு இந்த உலகமே 7 கண்டங்களா பிரியாம ஒரே கண்டமா தான் இருந்திருக்கு. சொல்ல போனா ஒரே கண்டமா பேஞ்சியா அப்படின்னு சொல்லப்படுற சூப்பர் கண்டமா தான் இருந்திருக்கு. அந்த கடலோரத்துல பார்க்கும்போது மரம் செடி கொடிகள்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா தான் இருந்திருக்கு. அதே சமயம் கடலுக்குள்ள இருந்து நிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரக்கூடிய அந்த உயிரினங்கள், அதாவது ஆபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை மாதிரியான உயிரினங்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்துல பேஞ்சியாவோட பூமியோட நடுவுல எந்த ஒரு செழிப்புமே இல்லாம வறண்ட தேசமா தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி வறண்ட பகுதிகளில் வாழக்கூடிய ஒரே உயிரினம் ரெப்டைல்ஸ் தான். அதே சமயத்துல கடல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆபிபியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஓணன் வகைகளை தான் பிடிச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதே சமயத்துல அதிகப்படியான உயிரினங்கள் பலியான அந்த சமயத்துல இந்த ரெப்டைல்ஸ்கள் பாத்தீங்கன்னா உயிர் பயத்துல அந்த இடத்துல இருந்து தப்பி பிழைச்சு வறண்ட இடமான பூமியோட நடுப்பகுதிக்கு இடம் மாறி வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. இது போல இருக்கக்கூடிய வறண்ட தேசத்துல மழையே பெய்யாதான். என்ன காரணம் அப்படின்னா மாபெரும் கண்டமா இருக்கும்போது குறிப்பிட்ட மேகங்கள் அந்த பகுதிக்குள்ள போகாதாம். ரொம்ப தூரம் மேகங்கள் கடந்து போய் மழை பொழிவா கொடுக்காதாம். பெய்யற மழை எல்லாமே பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் மட்டும்தான் பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை மாறப்போற அந்த சமயத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாபெரும் எரிமலை வெடிப்பு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷம் இந்த வெடிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இதுவும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் எரிமலை வெடிப்பு நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த வெடிப்பு மூலமா ஏற்பட்ட DO2 அப்படின்னு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஓசோன் லேயரை தாண்டி போக முடியாம கிரீன் ஹவுஸ் கேஸா மாறி எல்லாமே வெப்பத்தை நம்ம பூமிக்கு திருப்பி அனுப்பியிருக்கு. இந்த உலகத்தோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா ஆயிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே இதனால அந்த ரெயின் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேகங்கள்ல கூட ரொம்ப அதிகமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடல் நீர் எவாபரேட் ஆகி மலை மேகங்களா உருவாகவும் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எரிமலை குழம்புகள் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரைக்குமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. 6 கிலோமீட்டர் வரைக்குமே பெரிய அளவுல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எரிமலையோட நெருப்பு வாயுக்கள் எல்லாமே ஓசோன்ல ஃபார்ம் ஆக அந்த ஓசோன் லேயருக்குள்ளேயே சின்ன சின்ன கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அங்க பெய்யக்கூடிய மழை எல்லாமே ஆசிட் மலையா மாத்தி நம்ம பூமியிலே விழுக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆசிட் மலை எல்லாமே கடல் மட்டத்திலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆசிட் மழை பெய்யறனால கடல் அப்படியே கொதிக்க வச்சிருக்கு. கடல் அப்படியே பார்த்தோம்னா கொதிக்கிற தண்ணி போல இருந்திருக்கு. இதன் காரணமா அந்த இடத்துல வாழக்கூடிய ஆபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற முதலை மாதிரியான உயிரினங்கள் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. ஆனா பூமியோட நடுப்பகுதிகளில் வறண்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரெப்டைல்ஸ் ரொம்ப ஈஸியா சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. ஆல்சோ அதிகப்படியான மலை மேகங்கள் உருவாகிற அந்த சமயத்துல கடல் மட்டத்தையும் தாண்டி கடலோரங்களையும் தாண்டி பேஞ்சியாவோட மிடில் பார்ட்டுக்கு முதலை மாதிரியான உயிரினங்கள் போய் வாழ ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. தொடர்ந்து 20 லட்சம் வருஷங்கள் வரைக்குமே நீடிச்சு நிக்காம மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இவ்வளவு வருஷங்களா தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு. இது எல்லாமே சில இடங்கள்ல மழை பெய்தும் சில இடங்கள்ல மழை பெய்யாமலும் இருந்திருக்கு. சில இடங்கள் மாறி மாறிதான் மழை பெஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி மழை பெஞ்சப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நிற்காமல் கூட மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. பூமியில வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குனால ரெப்டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு பிரிஞ்சும் போயிருக்கு. தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த அந்த வறண்ட இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி ஓடவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி மாற்று இடம் தேடி போன அந்த உயிரினம் தான் வேற மாதிரி உருவமா மாறி வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. ரெப்டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போன இடங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்கு. தன்னை மாத்திக்கிட்டு பரிணாமம் அடைஞ்சு சாகாம இந்த பூமியில சர்வை பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூமி படிப்படியா பாத்தீங்கன்னா பரிணாமம் அடைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு உயிரினமா மாற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா டைனோசரா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வருஷங்களா பெஞ்ச மலையோட வறண்ட தேசத்திலையும் பசுமையா மாத்திருக்கு. மரம் செடி கொடின்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னா செழிப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு.
மரம் எல்லாமே மிக பிரம்மாண்டமா பெரிய பெரிய மரங்களா மாறி வளரவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகம் பழைய மாதிரி தன்னோட அழகான இயற்கையை மீட்டெடுத்திருக்கு. ஆல்ரெடி அங்க வறண்டு போய் இருந்த நிலத்துல சின்ன சின்ன தாவரங்களா சாப்பிட்டு இருந்தக்கூடிய அந்த ரெப்டைல்ஸ் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய தாவரங்கள் கிடைச்சதுனால எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு பெரிய அளவுக்கு உருவாகவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே பிரம்மாண்டமா மாறி இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள் இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்த அந்த உயிரினங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய உயிரினங்களை சாப்பிட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வேட்டையாடக்கூடிய மிருகமா மாறி வாழ ஆரம்பிச்சிருக்கு. புலியோட வேகத்துக்கும் கிடைக்காம மான்கள் வேகமா ஓடி தப்பி பிழைச்சு சர்வே பண்ணுதோ அதே போல அந்த வேட்டையாடும் டைனோசர்கள்ட்ட இருந்து தப்பி பிழைச்சு தாவரம் சாப்பிடக்கூடிய டைனோசர்கள் வந்து சர்வே பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தெளிவா சொல்லணும்னா மிக பிரம்மாண்டமா டைனோசர்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு. வேட்டையாடணும் அப்படின்னாவே அதோட குட்டிகளை மட்டும்தான் டைனோசர்கள் டார்கெட் பண்ணி பிடிச்சு சாப்பிடணுமே தவிர அதோட வளர்ந்த தாவர உண்ணிகளை பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய டைனோசர், வேட்டையாடக்கூடிய மிருகம் அதாவது கார்னிவரஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வாழ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வெப்பநிலை சரிசமமாக இருந்திருக்கு. இந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே உணவு அதிகமாக கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ப்ளஸ் ஆக்சிஜனும் அதிகமாக கிடைச்சிட்டு இருந்திருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்க அந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவையும் ஹீட்டாக மாற்றி சர்வை பண்ணிட்டு இருந்த இந்த உயிரினங்களுக்கு இப்போ மழையும் நின்று வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரணத்தினால சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஹீட்டாக மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருந்ததே இல்லை. அந்த சமயத்தில் உணவை மொத்தமாகவே தன்னோட எனர்ஜியாக மாற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு அதனால் எவ்வளோ பெரிய அளவுக்கு வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகம் பேஞ்சியாக பெரியற அந்த சமயத்தில் வெவ்வேறு உயிரினங்களாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக கார்னியன் புளுவியல் எபிசோட் அப்படின்னு சொல்லப்படுற மலை டைனோசரை விதவிதமாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மூலைகளுக்கும் ஓட வச்சிருக்கு. டைனோசரோட உண்மையான ராஜ்யமும் இந்த மலைக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 85% டைனோசர்கள் வெவ்வேறு டைவர்சிட்டியோட வளர மழை முக்கியமான ஒரு காரணமாகவும் அமைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி 20 லட்சம் வருஷங்களா பெஞ்ச மழையினால நம்ம பூமி பசுமையா மாறி செழிப்பா வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த நம்ம மறந்தே போயிட்டோம்ல. ஓசோன் லேயர்ல ஃபார்ம் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு சரியாச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிரும் தானே. உயரமா பிரம்மாண்டமா வளர்ந்த மரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனையும் வெளிவிட ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட பூமியோட வளிமண்டலத்துல இருந்த மொத்த கார்பன் டை ஆக்சைடுமே காலியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. பூமி தன்னைத்தானே புத்தம் புதுசா பசுமையா செடி கொடி தண்ணி அப்படின்னு சொல்லி பூமியை உருவாக்கி உயிரினங்களையும் அதுல உருவாக்கி காலங்கள் நகரவும் ஆரம்பிச்சிருக்கு. டைனோசர்கள் தன்னுடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டுதான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வரும் சொல்லி அதுக்கே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.